நேசுவார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு, அப்புறம் போகிறவர் போல உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் மீது நோக்கமாயுள்ளார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதற்றி நன்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்பிறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் உன் மீது நோக்கமாயுள்ளார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே நன்மைகள் வருமே. சொல்லுங்க எனக்கண்ணா. எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கற்காலை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயேன் கற்காலை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன், இஸ்ரவேலை காக்கும் தேவன், பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் தேவன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
நீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்றும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் நம்மையும் எனக்காக தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றுமே தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் கண்ணின் மணி போல் காத்திட்டேன் யாவையும் துடைத்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே அல்லல் யாவும் அகற்றினீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். Come on. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். இந்நாள் வரை நீர் காப்பாற்றி அருமையா எங்களை காத்து வந்தீ. இந்நாள் வரை எங்களை காப்பாற்றி அருமையா எங்களை நடத்தினீரே. உங்க கிருபையினால் இருக்கிறோமே, உங்க கிருபையினால் இருக்கிறோமே, உங்க இரக்கத்தினால் இருக்கிறோமே. சோத்திரம். Come on, sing it to the Lord. Hallelujah. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் கிருபையின் மேல் கிருபை அடைந்து உங்க பிரசன்னத்தை நாங்க உணர்த்திடுவோம். கிருபையின் மேல் கிருபை அடைந்து உங்க பிரசன்னத்தை நாங்க நீங்க எங்களோட இருப்பதினால் எந்த குறையும் எனக்கு இருக்காது. நீங்க என்னோட இருப்பதினால் எனக்கு எந்த குறையும் இருக்காது. உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு போதும், உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு போதும். உங்க தயவினால் சந்தோஷமாவே. Amen. Hallelujah. Praise the Lord. Worship the name of the Lord. Sothiram. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When I stand on the name of Jesus, who can stand before? We have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. God is power, power, wonder-working power in the blood of the Lamb. God is power, 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 wonder-working power in the precious blood of the Lamb.
பொழிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒரு மனக்கானியாந்திரோ Fire of the Holy Spirit. Fire of the Holy Spirit. Fire of the Holy Spirit. பொழிந்தீரும் வல்லமை ஆவியின் வல்லமை பொழிந்தீரும் வல்லமை ஆவியின் வல்லமை ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் என்னை ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ பெற நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ பெற என்னை நடத்தும் இயேசுவே இயேசுவே பெரியவர். How's the sound? Go and hear the sound. இயேசுவே இயேசுவே ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே பலப்படுத்திடும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்திடுவேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேனே. உங்க கிருபை இரக்கங்களினால் நான் தாண்டுவேன் தாண்டுவேன். சொல்லுங்க, உங்க கிருபை இரக்கத்தினால் நான் தாண்டுவேன். எப்படி தாண்டுவேன்? 2024 2025 எல்லாவற்றையும் தாண்டுவேன். ஜீசஸ் நீங்க பெரியவர். Come on. ஜீசஸ் நீங்க நல்லவர். Come on. ஜீசஸ் நீங்க அதிசயர். ஜீசஸ் நீங்க வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே Hallelujah. Oh, hallelujah. Praise the Lord. ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். Hallelujah. How many people can say that the Lord has been with us all these days till December month? எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் நம்மோட இருந்திருக்கிறார் என்று? Where the problems and many were the disasters all around the world, and many people who are now who were last year are not here today. உலகத்துல எத்தனையோ அழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேரோ போன ஆண்டு ஜீவனோட இருந்தவங்க இந்த ஆண்டிலே உயிரோட இல்ல. But you and me, we live. ஆனா நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். Because he lives. ஏனென்றால் அவர் ஜீவனோட இருக்கிறபடினாலே We can face tomorrow. நாளை காண்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Demons try to somehow pluck you from this world. இந்த உலகத்திலிருந்து சாத்தானானவன் எப்படியோ உங்களை பறித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். But through his grace we are alive. ஆனால் அவருடைய கிருபையினால் நாம் ஜீவனோட இருக்கிறோம். Through his grace we அவருடைய will be கிருபையின் alive. மூலமாக நாம் ஜீவனோட இருப்போம். And we believe in the Lord our God, நம் ஆண்டவராகிய தேவனை நாம் நம்புகிறோம். who is a gracious God and a wonderful God. அவர் மகா இரக்கமும் உருக்கமும் அதிசயமான தேவனாய் இருக்கிறபடினாலே Healer. நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ரோஃபே என்று அழைக்கப்படுகிற தேவன், the healing God. நம்மை சுகமளிக்கும் தேவன். You are healed by his grace. அவருடைய கிருபையினால் நீங்கள் சுத்தமானீங்க, நீங்க சுகமானீங்க. You are healed by his stripes. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். And in the cross we got the victory through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே நாம் Can I வெற்றி let that அடைந்தோம். song? In the cross. In
in the cross, in the cross, be my glory ever, till my rapture soul shall find rest beyond the river. நீங்க உங்க செல்போன்ல கூகுள்ல போய் இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி போட்டீங்கன்னா வரும் பாட்டு. அந்த லிரிக்ஸ் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க கூகுள் போன் வச்சிருக்கீங்கல்ல, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. Which song? 30. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். Jesus keep me near the cross. in இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா Jesus keep me near the cross அப்படின்னு போட்டீங்கன்னா லிரிக்ஸ் எதுக்கோ செல்போன் யூஸ் பண்றீங்க. பட் கர்த்தர் ஒரு வார்த்தை ஒரு பாடலை கொடுக்கும் போது அதை எடுக்கிறது இல்லை. Take your cell phones and open it. In the cross, in the cross, be my glory ever, till my rapture soul shall find rest beyond the river. Jesus, keep me near the cross, the precious fountain, free to all a healing stream, flows from Calvary's mountain. In the cross, every witchcraft shall be broken. Just sing with power. இந்த பாடலை வல்லமையோட நீங்க உணர்ந்து பாடுங்க. அப்போ எல்லா Every விதமான witchcraft will be சாத்தானின் broken. கட்டுகளும் எல்லா சூனியங்களின் ஆவிகளும் உடைக்கப்படும். Every weapon which is formed against you shall be broken. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதமும் உடைந்து The evil eyes which is trying to pull you down shall not be able to do it. உங்களை கீழே தள்ள நினைக்கிற அந்த தீயான கண்கள் உங்களை கீழே தள்ள முடியாது. Jesus, keep me near the cross. இயேசுவே சிலுவை அண்டையில என்ன வைங்க. கல்வாரி சிலுவையின் அருகில் என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க. கல்வாரி சிலுவையின் அருகில் என்னை Jesus, keep me near the cross. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். Come on, say. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். When you were, hanged, you were put on the cross, you also keep me with you. ஆண்டவரே சிலுவையில உங்களை அறையும் போது நீர் எங்களையும் பக்கத்துல வைங்க. When they crucified you in the cross, you also keep me with you. ஆண்டவரே சிலுவை மரத்துல உங்களை அடித்து உங்களை கஷ்டப்படுத்தும் போது என்னையும் நீங்க உங்க பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்க. You died for me. நீங்க எனக்காக மரிச்சீங்க. You keep me near the cross. நீங்க சிலுவை அண்டையில என்ன வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Be my glory ever. என்னுடைய மகிமையாக எப்பொழுதுமே விளங்குங்க. Till my raptured soul shall find rest beyond the river. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்வீராக. Hallelujah. Hallelujah. Can you sing? Jesus, keep me near the cross, the precious fountain, free to heart a healing stream, flows from Calvary's mountain,
in the cross, in the cross, be my glory ever, till my rapture rest me on the river. Hallelujah. You know, many would have been the problems you had been facing for this whole year. இந்த முழு ஆண்டிலே நீங்க நிறைய விதமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். Many disasters would have come very near to you. நிறைய தீங்கு உங்க கிட்ட ரொம்ப கிட்ட வந்திருக்கலாம். But you know why it was not able to overcome you? ஆனால் ஏன் அது உங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? The favor of the Lord was upon you and me. ஏனென்றால் ஆண்டவருடைய தயவானது உங்கள் மேலும் என் மேலும் இருந்தபடியாலே I as a pastor, I have the duty to pray for you. நான் ஒரு போதகராக இருக்கிறபடியாலே உங்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. You come all the way to the church, நீங்க இவ்வளவு தூரம் சபைக்கு கடந்து வரும்போது I have to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். And I have to pray for you coming in and going out. நீங்க உள்ள வருவதும் நீங்க வெளியே போவதுக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டும். After going, there might be so many problems which will come towards you. நீங்க இங்க இருந்து புறப்படும் போது இல்ல புறப்பட்டு போகும்போது வழியிலே நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். But the favor of the Lord has been upon you to save you and to keep you safe in all. ஆனால் ஆண்டவருடைய தயவோ கிருபையோ 2024 உங்களை இந்த 2024ஆம் ஆண்டு முழுமையாக பத்திரமாக உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்திருக்கிறது. So don't worry, God is with us. அதனால கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். And also my prayers are for you. என்னுடைய ஜெபங்களும் உங்களுக்காக இருக்கிறது. And not only for you and also for your children. உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இருக்கிறது. So I pray to the Lord, let us not be ashamed. ஆண்டவராகிய தேவனிடத்துல நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எங்களுடைய தலை எப்பொழுதுமே உயர்த்தி வைங்க, நாங்க வெட்கப்பட்டு போக கூடாது. Because if any of our people of our church something happens to them means, so I'm the loser. சபையில யாராச்சும் ஒரு விசுவாசிக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு தான் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது. Let not my face be ashamed before others. மற்றவர்களுக்கு முன்பதாக என் தலை எப்பொழுதுமே வெட்கப்பட்டு போக கூடாது. So if something happens to someone, யாராச்சும் நம்ம சபையில யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா, so it will not be good for me. அது எனக்கு ஒரு நன்மையாக நிச்சயமாக இருக்காது. And I have to feel very sad about it. அதை குறித்து என்னுடைய மனதிலே என்னுடைய இதயத்திலே அதிக வேதனை தான் இருக்கும். So I hold on to the Lord and ask him for the favor. பற்றிக்கொள்வேன், அவருடைய தயவுக்காக நான் அவரை விட மாட்டேன். Lord bless me and my family. ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். This church is also my family. இந்த சபையும் என்னுடைய குடும்பம். So I don't want to lose anyone. இதுல யாரையுமே நான் இழந்து போக கூடாது. So you are the one who saves us. நீரே எங்களை பாதுகாக்கிற தேவன். None of us in this world are very perfect. இந்த உலகத்துல யாருமே ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. No man is perfect, says the Lord. யாருமே பரிசுத்தவான் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். Because when one person came to Jesus Christ and said, "Oh good pastor, ஒரு நபர் good teacher," பாவத்துடன் நல்ல போதகரே என்று அவரை கூப்பிட்டு அழைத்தபோது, so you know what he said? அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று தெரியுமா? No man is good யாருமே நல்லவர்கள் except கிடையாது, God. தேவனை தவிர. So don't call like that. அதனால் என்ன அப்படி கூப்பிட வேண்டாம் என்று சொன்னார். But Jesus is good. ஆனால் இயேசு கிறிஸ்து நல்ல தேவன். He was born good. அவர் நல்ல தேவனாக He பிறந்தார். lived as a good person. அவர் ஒரு நல்ல மனிதனாக இந்த பூமியிலே அவர் So வாழ்ந்தார். my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய so பிள்ளைகளே, it's my duty to pray for you. அதனால் உங்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய கடமை. So we have come to the end means I'm so happy to say the Lord has been so grateful to all of us. இந்த ஆண்டின் கடைசி வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடன் அவரை நான் துதிப்பேன். Might be in traveling you might have fallen down or something would have happened to you. நீங்க வெளிய புறப்பட்டு போகும்போது நீங்க வாகனத்துல டிராவல் பண்ணிட்டு போயிருக்கும்போது நீங்க கீழ விழுந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கலாம். Who saved you? அந்த நேரத்துல யார் உங்களை பாதுகாத்தார் என்று தெரியுமா? நம்மளுடைய Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை. And you should remember also the prayers of your pastor. உங்களுடைய போதகரின் ஜெபங்களையும் நீங்க மறந்துட கூடாது. Because the Lord wants
the pastor to pray for you. ஏனென்றால் போதகரை உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். So you're coming all the way. நீங்க இவ்வளவு தூரம் வரீங்க. I'm concerned about your safety. உங்களுடைய பாதுகாப்பை குறித்து நான் அக்கறையாக இருக்கிறேன். And I'm also concerned about your safety when you're returning. நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய பாதுகாப்பை குறித்து எனக்கு அக்கறை And I'm இருக்கிறது. also concerned about the safety when you're traveling to your office or your workplace. நீங்க வீட்ல இருந்து உங்க வேலை ஸ்தலத்துக்கோ இல்ல எங்கேயோ புறப்பட்டு போறீங்கன்னா உங்க மேல நான் அக்கறையா இருக்கிறேன். If you're traveling in a bus, you're getting up in a bus and getting down, you should not fall. நீங்க பஸ்ல ஏறும் போதும் இறங்கும் போதும் நீங்க கீழே விழுந்துற கூடாது என்று நான் ரொம்ப அக்கறையா இருக்கிறேன். Everything is coming in my mind. எல்லாமே என்னோட எண்ணங்களுக்குள்ளே வருகிறது. So it's also a burden for me. இது எனக்கு ஒரு பாரமாகவும் இருக்கிறது. It would be a burden for me. இது எனக்கு பாரம்தான். But I have to, because the Lord has called me for this purpose. இதற்காக தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறபடியாலே இது So எனக்கு for இருக்கிறது. you are only bothered about your family. நான் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றிய பாரம் தான் இருக்கிறது. Only some of you are bothered about the church. சில பேர் தான் சபையை குறித்து பாரம் Some people வைத்திருக்கிறார்கள். come to the church for something, what you're expecting something, and you think that you're going to get it. சில பேர் சபைக்கு ஒரு எதிர்பார்ப்போட தான் வராங்க. அந்த எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்ள Some வேண்டும் என்ற people are coming to நோக்கத்தோட the church வராங்க. just to please the Lord. சில பேர் சபைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வருகிறார்கள். Some people come to the church to please the pastor. சில பேர் போதகரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சபைக்கு வராங்க. Some people come to the church because they have fear. சில பேர் பயம் இருக்கிறனால சபைக்கு வராங்க. But I come to the church because I love the Lord. ஆனா நானும் சபைக்கு வருவேன் என்றால் என்னுடைய ஆண்டவராகிய தேவனை நான் நேசிக்கிறபடினாலே. So I love him and I want to do what he wants me to do. நான் அவரை அதிகமாக நேசிக்கிறபடினாலே அவருடைய சித்தத்தை செய்ய That's வேண்டும் what the Lord என்பதற்காக. also wants you to do. அதைதான் தேவன் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். Disasters are coming, problems are coming. அழிவுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. But the hand of the Lord is there to save you and me. ஆனால் ஆண்டவருடைய கரமும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படிக்கு இருக்கிறது. It's very near to you. அது நமக்கு ரொம்ப அருகிலே இருக்கிறது. It's called the Kakam Karanga. அதுதான் காக்கும் கரங்கள். The protecting hand of the Lord. ஆண்டவருடைய நம்மை பாதுகாக்கின்ற கரங்கள். Yandro Kasha Andronia. His name is protecting hand. அவருடைய பெயரே There are காக்கும் so many கரங்கள். names for my Lord. என்னுடைய ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் நாமங்கள் இருக்கிறது. Oh, I call him in many ways. நிறைய வழிகளிலே நான் அவரை I call கூப்பிடுவேன். him Entra. அவரை எந்தரா என்று கூப்பிடுவேன். That's my language. அது என்னுடைய பாஷை. அவரை கூப்பிடுறதுக்கு It's நான் not necessary for you உபயோகிக்கிறேன். to call it that language. நீங்களும் அவர் அப்படிதான் கூப்பிடணும் என்பது I call அவசியமில்லை. him often Entra. அவரை நான் அப்பப்போ எந்தரா என்று I கூப்பிடுவேன். don't know why I call Entra. I do not know the meaning of Entra. அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. But I know one thing. My Lord, my God, my Lord, my God, my Father, my everything. ஆனா என்னுடைய பாஷையில அதற்கு அர்த்தம் என்னென்றால் என்னுடைய பிதா, என்னுடைய அப்பா, எனக்கு எல்லாமுமாக இருக்கிற என்னுடைய My தேவன், brother, my friend, everything to me. என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர், என்னுடைய எல்லாமுமாக அவர் இருக்கிறார். He is my everything. Come on. He is my everything. Oh, great and small. He makes my life complete. Makes everything new. He is my everything. Come on, say. Now in His way. Siddham Piridayino. Piridaya Jivya. Ellam in His way. He is my everything. Come on, say. He is my all. He is my everything. So great and small. He makes my life complete. Makes everything new. Oh, Ramana Kanyandro, He is my everything. What about you? Some folks may ask me, Some
Who is this Jesus? You are always talking about. He is my Savior. He made me whole. He is my everything. He is my all. He is my everything. He is my all. He is my everything. Both great and small. புதிதா என் ஜீவியம் எனக்கெல்லாம் இயேசுவே. When I am passing through the valley of Becca, இந்த பெக்கா நதியை நீங்க கடந்து வரும்போது the Israelites had many problems. இஸ்ரவேலர்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்தது. Kings gathered together against these people of God. ராஜாக்கள் ஒன்று கூடி இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி They were வந்தார்கள். all gathered in near the valley of Becca. அந்த பெக்கா நதியின் அருகிலே அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருந்தார்கள். And the saints of the Lord said, God is good. God is good. அங்க ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் சொன்னது என்னவென்றால் தேவன் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. God is good. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. Just they said this word. இந்த வார்த்தையை தான் அவர்கள் சொன்னார்கள். And the Lord's angels came down. அப்பொழுது தேவனுடைய தேவ தூதர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். They made each of the people to fight between themselves. அவர்கள் கீழே இறங்கி வந்தபோது அந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி சண்டையிடும்படி வைத்தார்கள். And they all died. சண்டை போட்டு அவங்க எல்லாரும் மரிச்சு And in போனாங்க. the valley of Becca, அப்பொழுது அந்த பெக்கா நதி the people of the Lord standing, ஆண்டுடைய பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தார்கள். they did not do anything. ஆனா அவங்க ஒண்ணுமே பண்ணலாங்க. They just said, God is good and His mercies endureth forever. அவங்க சொன்னது ஒரே வார்த்தை இதுதான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் God is உள்ளது. good and His mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. What does the Lord want you to say? ஆண்டவர் உங்களை என்ன சொல்ல வேண்டும் என்று God is எதிர்பார்க்கிறார்? good and His mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை God என்றென்றைக்கும் is good உள்ளது. and His mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை God is என்றென்றைக்கும் good and உள்ளது. His mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை Just say this என்றென்றைக்கும் word. உள்ளது. இதை மாத்திரம் Don't நீங்க fight your சொல்லுங்க. battles. உங்க யுத்தத்துல நீங்க சண்டை போட Don't fight வேண்டாம். with anyone. யாரோடையும் நீங்க சண்டை போட Just say, வேண்டாம். நீங்க இதை மாத்திரம் சொல்லுங்க. God is good கர்த்தர் நல்லவர், and His mercies endureth forever. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. The Lord shall fight for you. அப்பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. No man is against you and me. எந்த ஒரு மனுஷனும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமா இல்ல. No man or flesh and blood is against you and me. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மாம்சமும் எந்த ஒரு ரத்தமும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமா கிடையாது. Only the evil spirits. ஒரே ஒருவன் அந்த சாத்தானும் அவனுடைய ஆவிகள் The தான். Lord shall destroy the ஆண்டவர் அவனை of the அழைத்து evil one. போடுவார். The Lord shall destroy the power of the evil one. அவனுடைய வல்லமையை தேவன் முறியடிப்பார். The Lord shall destroy the power of the evil one. சாத்தானுடைய வல்லமைகள் shall be எல்லாவற்றையும் தேவன் completely முறியடித்து destroyed. போடுவார். முழுமையாக அவர் Completely சுட்டெரிப்பார். destroyed. முழுமையாக அவர் அழித்து No போடுவார். weapon can stand against you and see you. எந்த ஒரு ஆயுதமும் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மள பார்க்க கூட You are முடியாது. under the shadow of the Almighty. ஏனென்றால் நம் சர்வ வல்லவருடைய நிழலின் கீழே இருக்கிறோம். உன்னதமான You also have to play the beat because in the video, because your beat is not there, it's not, they are not able to hear that. Only you have to. So she has got to take also the beat. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசீலாகிய. ஏன்னா அந்த வீடியோல வரல, அதனால்தான் நீங்க வாசிக்கலாம். எவ்வளவு சவுண்ட் வேணா வாசி.
அடைக்கலம் உதவி சிறகுகளால் மூடுவார். இதுவரை என்னை நடத்தி கரம் பிடித்து பாதுகாத்து வந்தீர். உங்க கிருபைகளினால் உங்க இரக்கத்தினால் இந்த நாளில் நான் ஜீவனோடு இருக்கிறேன். கிருபையினாலும் உங்க இரக்கத்தினாலும் நான் இந்த ஜீவனோடு இருக்கிறேன். சிங்கத்தின் மேலும் நடந்து அவன் நாமத்தை நீ ஒற்றம் நம்பினதான் உன்னை விடுவித்து. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே மற்றும் ராஜிப்பாரே என் ஆத்துமனே சரவன். Come on, Lord, I'm a Harikriodronia. நான் உம்மை துதித்து பாடும் போது இங்கே தூதர்கள் நடக்கின்றார்கள். ஆராதித்து ஆராதித்து இங்கு நடக்கிறதை என் ஆவியில் நான் பார்க்கிறேன். ஆராதித்து ஆராதித்து இங்கு நடக்கிறதை என் ஆவியில் நான் பார்க்கிறேன். உம்மை ஆராதிக்கும் நேரம் இங்கே தூதர்கள் நடந்துகிறார்கள். கர்த்தரின் தூதர்களோ உங்களை காக்கும்படி இங்கே வந்து இங்கே இருக்கிறார்கள். Come on, sing. உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்க மத்தியிலே கர்த்தர் தூதர்களோடு வருகிறார். உங்க பிரசன்னத்தை பார்க்கிறேன், உங்க பிரசன்னத்தை உணர்கிறேன். உங்க கண்களை நான் உற்று பார்க்கிற போது அது எனக்கு உற்சாகம் தருகிறது. உங்க கண்களை நான் உற்று நோக்கி பார்க்கும் போது நான் உற்சாகமாகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. புறாவின் கண்களும் உடையவர் என்னை பார்க்கின்ற நேரத்திலே நீல நிறமுள்ள கதிர்கள் என் கண்கள் வழியாக எனக்குள்ளே செல்கிறது உணர்கிறேன். நீல நீர கதிர்கள் என் கண்கள் வழியாய் எனக்குள்ளே போகிறதை உணர்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Power of God, 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 power of God. Come on, come on. Come on, come on.
Hallelujah. Praise the Lord. There is power in the name of our Lord and Savior Jesus Christ. நம்மளுடைய ரட்சகனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே And you வல்லமை should இருக்கிறது. know the Lord works His miracles through His saints. அவருடைய பரிசுத்தவான்களின் மூலமாக தேவன் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். The pastors and the teachers the Lord has given to you. உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற போதகர்களும் Through them the Lord delivers you from every kind of troubles. அவர்கள் மூலமாக தேவன் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலும் Any இருந்து உங்களை problem விடுதலை you face, செய்வார். the Lord acts. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் அங்கே வந்து Immediate நடுவிலே reaction. கிரியை செய்வார். Immediate. உடனடியாக The Lord touches you and heals your body. What you need is faith. தேவன் உங்க அருகிலே வந்து உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்துவார். Faith makes everything possible. உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் விசுவாசம். Faith brings everything to reality. விசுவாசம் உங்ககிட்ட இருந்தா எல்லாவற்றையும் உண்மையாக ரியலா கொண்டு வர முடியும். It brings you to reality. அந்த ரியாலிட்டில உங்களை கொண்டு வரும் விசுவாசம். Indians, they are mostly might be Hindus all over the country. இந்தியர்கள் அநேகர் இந்துக்களா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். But these people, most of them, they seek the Lord. ஆனா இதுல இருக்கிற நிறைய ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். They do not know who is God. அவங்களுக்கு யார் என்று தெரியாது தேவன். And they are religious people. The Hindus, our country people are very religious. நம்மளுடைய இந்திய நாட்டுல இருக்கிற ஜனங்கள், அந்த இந்து மதத்துல இருக்கிறவங்க ரொம்ப நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய மதத்துல. You know, He is concerned about the religious people of the world. இந்த உலகத்துல இருக்கிற அவங்களுடைய ஆண்டவர் மேல பக்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல அவர் அக்கறையா இருக்கிற கருணையா இருக்கிற தேவன். அந்த பக்தியா இருக்கிற ஜனங்களை தேவன் அவருக்காக எடுத்துக்கொள்ள நினைக்கிறார். So our Indians are very religious. நம்மளுடைய இந்திய ஜனங்கள் ரொம்ப பக்தியில அதிகமா இருக்கிறாங்க. So the thing is, they really do not know who is the true God. மெய்யான தேவன் யார் என்று தெரியாமல் இருக்கிறார். So they try various methods and ways to reach the Lord. ஆண்டவரிடம் சேருவதற்கு அவருடைய வழிகளை கண்டறிவதற்காக நிறைய வழிகளை அதற்காக அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். God has said that we should say what we know. நம்மளுடைய வேதமும் நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளும் நமக்கு என்ன சொல்லுகிறது? நமக்கு தெரிந்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். We have to say about the eternity. நித்திய ஜீவனை பற்றி மற்றவர்களிடத்துல சொல்லுவது நம்மளுடைய கடமை. We are living in this world just not in a second, might be 90 years, 80 years, whatever it is. It's not even a second for the time the Lord has given you. ஆண்டவருடைய நேரத்தின்படி நம்ம பூமியில இந்த வாழ்கின்ற 80 ஆண்டுகளா இருக்கட்டும் இல்ல 90 ஆண்டுகளா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு நொடியா கூட அவருடைய It's not a second, not a second. நொடி கூட இருக்காது அவருடைய. Because there's no, for eternity there's no time. ஏன்னா நித்திய ஜீவன்ல நமக்கு நேரம் காலம் என்று எதுவுமே கிடையாது. You know why the Lord has kept the sun? எதற்காக சூரியனை தேவன் படைத்தார்? You know why the Lord has kept the sun? எதற்காக சூரியனை தேவன் படைத்தார்? To say the time. நேரத்தை கண்டுபிடிப்பதற்காக. What for you are wearing a watch? எதற்காக நம்ம வாட்ச்லாம் போட்டுருக்கோம்? To know the time. நேரத்தை கண்டுபிடிப்பதற்காக. So you are having a watch to know the time. நம்ம வாட்ச் போட்டுருக்கோம் டைம் என்னன்னு பார்க்கிறதுக்கு தான். So the Lord created the sun to be a watch for you and me. அந்த சூரியனை அந்த நேரத்தை கணிப்பதற்காக தான் ஆண்டவர் வைத்திருந்தார், படைத்தார். The people who come for work in our place, they don't have a watch. எங்க பெத்தேல்ல வேலைக்கு வருகிற ஜனங்களுக்கு வாட்ச்லாம் கிடையாது. They just see the sun and tell the time. Oh, now it's 1 o'clock. அவங்க சூரியனை பாப்பாங்க, மேல பார்த்துட்டு இப்போ 1 மணின்னு கரெக்ட்டா சொல்லுவாங்க. How can they say that? எப்படி அவங்க அப்படி சொல்றாங்க? But you and me, we cannot say that. Because we have a watch, we always see the watch. ஏன்னா நம்ம கையில வாட்ச் போட்டுருக்கோம், அதனால வாட்சை பார்த்து டைம் பார்த்துறோம். If we hadn't had a watch, நம்மளும் வாட்ச் போடாம இருந்தோம்னா நம்மளும் சூரியனை பார்த்து தான் டைம் கணிச்சிருப்போம். So a villager finds the time just seeing the sun. ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க சூரியனை பார்த்து இப்ப என்ன நேரம் என்ன கரெக்ட்டா சொல்லுவாங்க. So that is the watch for that person. அவங்களுக்கு அதுதான் வாட்சா இருக்குது. So the sun will be removed.
நித்திய ஜீவன்ல சூரியன் இருக்காது. You won't see in Isaiah, there will not be a sun. நீங்க ஏசாயால படித்து பாருங்க, சூரியன்லாம் இருக்காது. No time. அங்க நேரம் கிடையாது. No time. நேரம் கிடையாது. God will be the light for us. தேவனே நமக்கு வெளிச்சமா இருப்பார். So you don't need a time. அதனால நமக்கு நேரம் பார்க்கணும் என்பது அவசியம் இல்லை. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னை தயவை தன்னிடலாமோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றென்னை தயவை நிலையாத நேரம் வாசலனை நின்று ஆசையாய் தட்டும். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் பாவென்று உன்னை அழைக்கிறானே. Hallelujah. So, eternity, we have to say to everyone of this world. நித்திய ஜீவனை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் அறிவிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. So, if we say about the eternity, then just think about the eternity. நம்ம நித்திய ஜீவனை பற்றி அவங்க கிட்ட பேசணும்னா அதை பத்தி அவங்க யோசித்து பார்ப்பாங்க. Many are the diseases which are coming now. இந்த வருகின்ற நாட்களிலே நிறைய விதமான நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. And people are very scared about diseases. இந்த நோய்களை பற்றி ஜனங்களுக்குள்ளே நிறைய பயம் காணப்படுகிறது. And they're very careful about the food and all these things. அவங்க சாப்பிடுற உணவை குறித்து மற்ற காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. If the Lord does not protect you and me, we shall not be protected. தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க விடாமல் இருந்தால் யார் நம்மை பாதுகாப்பார்? I think it's 128 Psalm. Can you read it? சங்கீதம் 128ஆம் அதிகாரம் யாராச்சும் படிங்க. கர்த்தர் காவாராகில் காக்கிறவர்களுடைய பிரயோஜனம் பெரிதா. Psalm 128. Psalms 128. Can you someone take? Say, I just want to say something. The Lord protects His people. தேவன் அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிற தேவன். Can anyone read? Can you, someone? யாராச்சும் படிக்க முடியுமா நல்ல சத்தமா? படி. இல்ல கர்த்தர் வீட்டு சொல்லுங்க. என்ன வசனம்? 127. சொல்லுங்க. கட்டாராகில் பிரகாசம் இல்ல பிரயாசம் விருதா. ஹalleluya. ஹalleluya. சோ எப்சி கூட இந்த வாரம் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். எப்சி வந்து she called me by saying that her son Jacob, whom they call Jacob, he swallowed the cap of the umbrella, cap, pallet. He swallowed. Inge maatichu, inge in the மேல pallet. So it got caught and for the 2 days they didn't see it. அந்த ஹெப்சியோடைய மகன் ஜேக்கபுக்கு வந்து அந்த கொடையில இருக்கிற அந்த
முடியா மேல இருக்கும்ல அந்த குட்டியா ரவுண்டா அத வந்து முழுங்கிட்டானா அது அப்படியே தொண்டையில மேல பேலட் நாக்குக்கு மேல அது அப்படியே 2 நாளா மாட்டி she didn't see that no 2 நாள் அது யாருமே கவனிக்கல. he did not eat anything. ஆனா அந்த குழந்தை எதுமே சாப்பிடல. 1 year old just is not able to eat. So at last they found. கடைசில அவங்க கண்டுபிடிச்சாங்க. So she was crying and saying to me, pray for me. I'm going inside the doctor's operation theater. அந்த குழந்தைக்கு அதுக்காக ஆபரேஷன் செய்வதற்காக கொண்டு செல்லும்போது எது தியேட்டருக்கு சர்ஜரி மாதிரி பண்றதுக்கு கொண்டு செல்றதுக்கு முன்னாடி அவங்க I was walking in my place in Bethel. I was in the walking. அந்த சகோதரி என்கிட்ட ஜெபிப்பதற்காக ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்ப வந்து நான் பெத்தேல்ல நடந்து கொண்டிருந்தேன். After some small time immediately one power went from my hand. அவங்க ஜெபிக்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டக்க அப்புறம் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீரென்று என் கையில இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது நான் பார்த்தேன். Esther called immediately Epsi and asked whether it's come. என் கையில இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்து உடனடியா நான் எஸ்தர் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேளு என்ன ஆச்சுன்னு கேளு. இல்ல என்ன ஆச்சு வந்துருச்சா கேளு வந்திருக்கும் வெளிய வந்துருச்சான்னு கேளு வந்திருக்கும் கண்டிப்பா என்று சொன்னேன். So immediately she called and it came out. உடனடியா எஸ்தர் ஃபோன். See when they remove it I can feel here the power is going from here and the Lord is delivering. அந்த இடத்துல அவங்க ஜெபிக்கிறதுக்காக சொல்லும்போது அந்த டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணும்போது என் கையில இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போகுது நான் உணர்ந்தேன். What the doctors did but whatever it is it came out and the power of God was present there to deliver the child from that small problem. அந்த டாக்டர்ஸ் அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா தேவனுடைய வல்லமை அந்த நேரத்துல அங்க இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படி உதவி செய்தார். என்கிட்ட இருந்து ஆண்டவருடைய வல்லமை கடந்து செல்கிறதை நான் உணர்ந்தேன். ஆனா அந்த பொண்ணு வந்து சபைக்கு ஒழுங்கா வர பொண்ணு கிடையாது. Might be some because of some problems I do not know. சில பிரச்சனைகள் நிமித்தமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது. The Lord delivers because of her faith. ஆனால் அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் அங்கே uncle pray விடுதலை செய்கிறார். Uncle pray. So the same minute the power went, I knew she's been that child has been delivered. எனக்கு நல்லா உணர முடிந்தது அந்த குழந்தை விடுதலை ஆகி விட்டான் என்று. Same thing, same time the child got delivered. அதே நேரத்துல அதே கரெக்ட்டான நேரத்துல தான் அந்த ஆபரேஷன். So that's the power of God. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. So don't think telling the pastor is waste of time. அதனால பாஸ்டர் கிட்ட இதெல்லாம் போய் சொல்றது வேஸ்ட்னு நினைக்காதீங்க. The Lord acts immediately according to your faith. உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி தேவன் உடனடியாக செயல்படுகிறார். அந்த மகள் விசுவாசத்தோட ஃபோன் பண்ணி ஜெபிக்கும்படி சொன்னான். Don't worry, nothing will happen. அப்ப நான் சொன்னேன் நீ கவலைப்படாத ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னேன். According to her faith அவருடைய விசுவாசத்தின்படி தேவன் விடுதலை செய்தார். அவருடைய பிள்ளையை விடுதலை செய்தார். Your faith makes you whole. உங்களுடைய விசுவாசம் உங்களை முழுமையாக்கும். Your faith makes you whole. உங்கள் விசுவாசம் உங்களை முழுமையாக்கும். Your faith in Christ. கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு இருக்க விசுவாசம். Not your faith in me. என் மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் இல்ல. I'm a man like you and others. நான் உங்களை மாதிரியும் மற்றவர்கள் மாதிரி சாதாரண மனுஷன் தான். But the Lord delivers through me. But he is the one who delivers. தேவன் என் மூலமாக ஆனா விடுதலை செய்கிறவர் அவரே. But he is the deliverer. விடுதலையாக்குகிறவர் தேவன். I'm not the deliverer. நான் இங்க விடுதலையாக்க முடியாது. He is the one who delivers everyone from every kind of sickness. எல்லா விதமான நோய்களிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து விடுதலை செய்கிறவர் அவர் மாத்திரமே. See some of you people. உங்களில் சில பேரை நான் பாக்கும்போது I can find from your face what kind of problem you are facing now. உங்க முகத்தை பாக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க என்று என்னால உணர முடிகிறது. Not that I have the seventh sense. எனக்கு ஏழாம் அறிவு இருக்கு என்பதற்காக நான் சொல்லல. It is not because of the seventh sense. அந்த ஏழாம் அறிவுனால என்று நான் சொல்லவில்லை. For man it is sixth sense. ஒரு மனுஷனுக்கு 6 அறிவு தான் இருக்கு. But a person of God, anointed man,
the seventh sense also will start working. ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபருக்கு அந்த ஏழாம் அறிவும் கிரியை செய்யும். Because I don't have seventh sense. எனக்கான இயல்பா அந்த ஏழு அறிவுலாம் கிடையாது. I have the sixth sense எனக்கு as ஆறு you. அறிவு தான் இருக்கு உங்கள மாதிரி. But the seventh sense will move at the time of the anointing. ஆனா அந்த அபிஷேகத்தின் வேளையில அந்த ஏழாம் அறிவானது கிரியை செய்யும். The Lord has seven spirits. தேவனுக்கு ஏழு ஆவிகள் இருக்கிறார். He's got seven spirits. அவரிடத்துல ஏழு ஆவிகள் இருக்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. And his eyes, how many eyes do you think he's got? அவருக்கு எத்தனை கண் இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா? ஏழு கண்கள். ஏழு கண்கள் உடையவர். Seven spirits and ஏழு seven. ஆவிகளும் ஏழு கண்களும் So உடையவர். he gives the anointing. And his anointing works at that time. அவர் அபிஷேகம் கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் ஏற்ற நேரத்திலே கிரியை செய்கிறது. That seventh sense heals you from every kind of disasters and problems. அந்த ஏழாம் அறிவிலிருந்து கிரியை செய்யும் போதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான See, there are many revelations what is not necessary for everyone. நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. அது எல்லாருக்குமே அவசியமா பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்ல முடியாது. And if these kinds of messages are heard by sannyasis, they try to act about the seventh sense. இந்த வார்த்தைகள் எல்லாம் யாராச்சும் சன்னியாசி அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றபடி அவங்க செயல்பட நினைப்பாங்க. But all these people at last, you know, where they come to Jesus Christ. இவங்க எல்லாரும் கடைசில வந்து சேர்கிற இடம் என்னன்னா இயேசு கிறிஸ்து. இல்ல they get everything from Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா வெளியே சொல்றது இல்ல. They take everything from the Bible. பைபிள்ல இருந்து எல்லாம் எடுக்கறாங்க. All these yogis and everyone I know. It's only from the Bible. அவர்கள் வேதத்துல இருந்து தான் எடுக்கறாங்க. They know more of the Bible. பைபிளை நம்மளை காட்டிலும் அதிகமாக They அறிந்திருக்கிறார்கள். read. Yogis they're not ordinary people. அவங்க எல்லாம் சாதாரண மனுஷர்கள் But they will கிடையாது. speak in different manner. வித்தியாசமா பேசுவாங்க. But they know the Bible. ஆனா பைபிளை நல்லா அறிந்திருக்கிறார்கள். I've seen many people. நிறைய பேரை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். They know many deep understanding about the Bibles. பைபிளை பற்றி ஆழமான சத்தியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். So my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, so no man is going to have the seventh sense. யாருக்குமே ஏழு அறிவுலாம் கிடையாது. The seventh sense will work only at the time the Lord wants to work upon his saints. அவருடைய பரிசுத்தவான்கள் மேல எப்பொழுது அந்த ஏழாம் அறிவு கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அப்பொழுது அது It will கிரியை not செய்யும். be always. அது எப்பவுமே இருக்கும் என்று சொல்ல So முடியாது. he will not have it always. அது எப்பொழுதுமே அவர் கொடுப்பார் Because என்று he is சொல்ல not முடியாது. perfect. No. ஏன்னா அவங்க எப்பவுமே பரிசுத்தவான்களா இருப்பாங்க என்று So சொல்ல only at the முடியாது. time of the anointing, only it's necessary the Lord gives. ஏற்ற நேரத்தில் அபிஷேகத்தின் வேளையில அவர் கொடுப்பார். So everyone needs anointing. எல்லாருக்குமே அபிஷேகம் Without the என்பது anointing you அவசியம். cannot do anything. அபிஷேகம் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண Without the முடியாது. anointing you cannot do anything. அபிஷேகம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண You முடியாது. cannot do anything. ஒண்ணுமே பண்ண முடியாது. You cannot live without the anointing. அபிஷேகம் இல்லாம நம்ம உயிர் வாழ You cannot முடியாது. live without the power of God. ஆண்டவருடைய வல்லமை இல்லாம நம்ம உயிர் You வாழ cannot live முடியாது. without the grace of God. ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. Only because of anointing you can get delivered. ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக Nothing ஆண்டவருடைய shall be able அபிஷேகத்தின் to மூலமாக deliver you. மாத்திரமே நாம் விடுதலை அடைய Nothing முடியும். shall be able to deliver you except the anointing. ஆண்டவருடைய அபிஷேகத்தை தவிர வேற எதுவுமே நம்மளை அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். ஆமென். The Lord said when he came to this world, Jesus Christ, ஆண்டவர் இந்த பூமியில வரும்போது அவர் என்ன சொன்னார்? I came here to put fire in the earth. இந்த பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன். And I want it to be burning now. அது இப்பொழுதே பற்றி எரியும். And I want it to be burning now. அது இப்பொழுதே பற்றி எரியும். I came here to put fire. இந்த பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன். For my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, you want the fire of God? நீங்க ஆண்டவருடைய அக்கினி உங்களுக்கு வேண்டுமா? You want the fire of God? ஆண்டவருடைய அக்கினி உங்களுக்கு வேண்டுமா? Without the fire you cannot do anything. அவருடைய அக்கினி இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. Without the fire you cannot understand anything. ஆண்டவருடைய அக்கினி இல்லாம நம்ம எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. Even Satan has got intelligence. சாத்தான் ரொம்ப தந்திரமானவன், நிறைய ஞானத்தை உடையவன். He is a spirit. அவன் ஒரு ஆவி. So the Lord called me for demolishing the power of the evil one. சாத்தானையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய வல்லமையும் முறியடிக்கும்படி தான் தேவன் என்னை அழைத்தார். So I had an interest to chase the evil spirits. அதனால அவனுடைய ஆவிகளை துரத்துவதற்கு எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது. So when I start from my house, நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது
the phone will come. எனக்கு ஃபோன் வரும். Pastor, have you started from your house? பாஸ்டர் உங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா என்ற ஒரு ஃபோன் வரும். This evil spirit is telling that you have started from your house. அந்த சாத்தானுடைய ஆவி தான் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லுது இந்த நபர் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு. The possessed person will tell pastor has started from his house. அந்த சாத்தானால் பிடிக்கப்பட்ட அந்த நபர் கரெக்ட்டா சொல்வாங்க இப்ப பாஸ்டர் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு. If I have started at 11 o'clock, நான் வீட்ல இருந்து 11 o'clock ஆரம்பிக்கிறேனா, the possessed person will tell pastor started at 11 o'clock. அந்த சாத்தானால் பிடிக்கப்பட்ட அந்த நபர் கரெக்ட்டா சொல்வாங்க இப்ப பாஸ்டர் 11 மணி வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. Ask me, is it correct? அதனால அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க. I started. ஆமா நான் கரெக்ட்டா அந்த டைம்ல தொடங்கி இருப்பேன். They are spirits. அது ஆவிதான். So they know everything. அதனால எல்லாமே அதுக்கு தெரியும். They know when you start from home and when you reach everything. நீங்க எப்ப வீட்டுக்கு போறீங்க இல்ல எப்ப வீட்ல இருந்து கிளம்புறீங்க எல்லாமே அதுக்கு தெரியும். But we, God's people, ஆனா நாமோ தேவனுடைய பிள்ளைகள், we have been led by the Lord. நம்ம ஆண்டவரால் நடத்தப்படுகிறோம். The Lord shall destroy the mind of the evil one. சாத்தானுடைய எண்ணங்களை அவர் முறியடிப்பார். He will plan something. The Satan will plan something. சாத்தான் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருப்பான். But the Lord's work is to break the plans of the evil one. ஆனா அவனுடைய திட்டங்களை அழிப்பதுதான் தேவனுடைய வேலை. I had to start in one route. நான் ஒரு வழியில போக வேண்டியதா இருக்கும். The Lord say, Simon, turn to right. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்வார், சைமன் நீ இப்படி போகாத, இப்ப ரைட் எடு. Okay Lord, I turn to the right. அப்ப உடனடியா நான் என்ன I know why. பண்ணுவேன், Something he would have kept in the left. ஏன்னா அந்த வழியில நான் அவன் வைத்திருக்கிற வழியில போனேன்னா ஏதோ அவன் வைத்திருப்பான், ஆண்டவரும் என்னோட வழியை மாற்றுவார். The Lord will change the direction. ஆண்டவர் அந்த வழியை மாற்றுகிறவராக இருப்பார். So he knows that, even demons knows that. சாத்தானும் அது தெரிஞ்சிருக்கும். He knows that Lord will somehow tell. தேவன் எப்படியாச்சும் இவங்களை ஏதோ பண்ணிடுவார். Even this plan is not going to succeed. He knows that. திட்டமோ இது நிச்சயமா வாய்க்காது என்று அவனுக்கு The தெரியும். Lord will somehow protect his people. தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படியாச்சும் பாதுகாப்பார் Somehow என்று the Lord will தெரியும். protect you and your family. எப்படியாச்சும் தேவன் உங்களையும் So I am உங்களுடைய so குடும்பத்தையும் keen to பாதுகாப்பார். pray for you and I am so happy that you are now in December 2024. அதனால உங்களுக்காக ஜெபிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் இப்ப டிசம்பர் 2024 ஆண்டுல இந்த மாதத்திலே வந்திருக்கிறீங்க என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக I am இருக்கிறது. not ashamed now because I do not want to be ashamed even till you cross this 2024. இப்ப எனக்கு எந்த தலைகுனிவும் இல்ல, எந்த வெட்கமும் இல்ல. ஆனா இந்த 2024 ஆண்டை நம்ம கடந்து செல்ல வேண்டும். எந்த ஒரு தலைகுனிவும் எந்த ஒரு வெட்கமும் எனக்கு இருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். So something happens to you or someone in your family, so I should not bend my face down. உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் நடந்ததுன்னா அது நிமித்தமாக என் தலை குனிய கூடாது என்று நான் நினைக்கிறேன். That is very important. அதுதான் ரொம்ப முக்கியம். That's very important. அது ரொம்ப முக்கியமான காரியம். So you people, your work is to pray to the Lord. அதனால உங்களுடைய கடமை என்னவென்றால் தேவனிடத்திலே ஜெபிப்பது. And my work is to pray for you. என்னுடைய கடமை உங்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது. Somehow the Lord should protect you. எப்படியாச்சும் தேவன் நம்மை பாதுகாக்க Somehow வேண்டும். everything for you should happen. எல்லாமே உங்களுக்காக நன்மையாக And மாற all the வேண்டும். people in our church should have children. நம்ம சபையில இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இருக்க வேண்டும். They should not suffer of any reason. எந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. In nothing, no way. எந்த வழியிலும். And no man should be able to push them down. எந்த ஒரு மனுஷனும் அவங்களை கீழே தள்ள கூடாது. That's what my wish is. அதுதான் என்னுடைய விருப்பமும் வாஞ்சையும். There shall be showers of blessing. அருள் ஏராளமாய் பொழியும். That's what I pray to the Lord. அதுதான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். You people, you come to the church. நீங்க ஜனங்க சபைக்கு வந்திருக்கீங்க. And the showers of blessing shall be poured upon you and you're covered by the showers of blessings. ஆசீர்வாதத்தின் மழையானது உங்க மேல பெய்ய வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தின் மழையானது உங்களை நிரப்ப The வேண்டும். sprinkles of gold will catch hold of your body. அந்த தங்க துளிகள் உங்க சரீரத்தை அப்படியே பற்றிக்கொள்ளும். It will be all over your body. உங்க சரீரத்தை முழுமையாக அது அப்படியே பற்றி இருக்கும். It will be filled by golden showers. இந்த தங்க மலையிலாலே உங்களுடைய சரீரம் முழுமையாக Covered by the golden showers. மூடப்படும். What will this golden shower do? இந்த தங்க மலை என்ன பண்ணும்? What is the duty of this golden shower? இதோட வேலை என்ன? To protect you and your family. உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பது. To make you increase. To make you increase. உங்களை பெருகும்படி. To make you walk in the high places. உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை நடக்கும்படிக்கு. And what else does this
golden shower do? வேற என்னெல்லாம் இந்த தங்க மலை செய்யும்? It will lift you high to the high places. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை கொண்டு போகும். And will not make your face to be ashamed. உங்களுடைய முகம் எப்பொழுதுமே வெட்கப்பட்டு போக And this golden கூடாதபடிக்கு showers பார்த்துக்கொள்ளும். shall bless your children. இந்த தங்க மலையானது உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். The golden showers which is upon your body, உங்க சரீரத்தின் மேல இருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தங்க மலை upon your head, உங்க தலையின் மேல the golden showers shall come upon your children. அந்த தங்க மலை உங்க பிள்ளைகள் மேலும் வரும். And when the golden showers is upon my body, அந்த தங்க மலை என் சரீரத்திலே இருக்கும்போது, come on, just try to stretch your hand like this. உங்க கரங்களை இப்படி நீட்டி வைங்க. What is faith? விசுவாசம் என்றால் என்ன? Faith is something, believing something which you do not see. நம்ம கண்ணால பார்க்க முடியாததை நம்புறதுதான் விசுவாசம். You should not have faith in me. என் மேல விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். Faith in Christ. கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைங்க. We are not magic people. We are not magicians. நம்ம இங்க எந்த மந்திரமும் செய்ய வரல. Stretch your hand like this. உங்க கரங்களை இப்படி நீட்டுங்க. All children, everyone. எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் இப்படி நீட்டுங்க. So, the golden showers of the Lord ஆண்டவருடைய தங்க மலை is upon your hand. உங்க கரத்தின் மேல இருக்கிறது. Now say to your hand, இப்போது உங்க கரத்தை பார்த்து oh, சொல்லுங்க. my hand has got golden showers in my hand. என் கரத்துல ஆண்டவர் கொடுத்த தங்க மலை It's got the இருக்கிறது. sprinkles of gold in my hand. தங்க துளிகள் என் மேல ஊற்றிக்கொண்டு இருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிறது. I see sprinkles of gold in my hand. தங்க ஊற்று என் மேல இருக்கிறது. This sprinkles of gold has come from the Lord. இந்த தங்க ஊற்றானது தேவனிடத்துல வந்திருக்கிறது. This sprinkles of gold has come from heaven. இந்த தங்க ஊற்று வானத்திலிருந்து வந்திருக்கிறது. This sprinkles of gold has come from the Holy Spirit. இந்த தங்க ஊற்று பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. This sprinkles of gold is going to give me peace. இந்த தங்க ஊற்று எனக்கு சமாதானத்தை கொடுக்கும். Not only for me, for my family. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு. So this sprinkles is going to give my family peace. இந்த தங்க ஊற்று எனக்கு என் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும். This sprinkles of gold is going to give me healing. இந்த தங்க Me and my ஊற்று family. எனக்கும் என் குடும்பத்துக்கும் சுகத்தை கொடுக்கும். This sprinkles of gold is going to give me joy and happiness. இந்த தங்க ஊற்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தையும் This மகிழ்ச்சியையும் கொடுக்கும். sprinkles of gold is going to give me prosperity. இந்த தங்க ஊற்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் செழிப்பை கொடுக்கும். This sprinkles of gold is going to give me long life. இந்த தங்க ஊற்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீடித்த நாட்களை கொடுக்கும். For my family. எனக்கும் என் குடும்பத்துக்கும். And this sprinkles of gold is found on me so that I'll be in eternal life. இந்த தங்க ஊற்று என் மேல இருக்கிறது, அப்படி என்றால் நான் நித்திய ஜீவன்ல இருப்பேன். It is the power of God. இது ஆண்டவருடைய வல்லமை. I believe the power of God. ஆண்டவருடைய வல்லமையை நான் நம்புறேன். I sprinkle in my God. I believe in my God who has sent the sprinkles upon me and my family. இந்த தங்க ஊற்றை என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் I'm ஊற்றின என் covered, ஆண்டவராகிய தேவனை நான் நம்புகிறேன். I'm covered by the sprinkles of gold from heaven. வானத்திலிருந்து வந்த இந்த தங்க ஊற்றிலே நான் நிரம்பி இருக்கிறேன். And I sing to him. அப்பொழுது நான் அவரிடத்துல பாடுவேன். கண்ணுனை அழைத்தவர் கரமதை கைவிடாதிருப்பார். கண்ணுனை அழைத்தவர் கரமதை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார்.
உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் என்றும் காத்திடுவார். கலங்காதே மனமே. உன்னை அழைத்தவர் மனதை கை விடாதிருப்பார். யாராவது அவங்க சேர் கொடுக்க சொல்லுங்க, சின்ன பசங்க. கை ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் எண்ணிப்பார், எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் என்றும். ஓ ஜனமே, கலங்காதே மனமே. சென்ற காலம் முழுவதும் கண்ணில் மணி போல என்னை நீ காப்பாற்றினீ. சென்ற காலம் முழுவதும் கண்ணில் மணி போல நீங்க எங்களை காப்பாற்றினீ. வருகின்ற ஆண்டு கூட உங்க கிருபை மலை என்மேல் என்றும் இருக்குமே. வருகின்ற ஆண்டு கூட உங்க கிருபைகளின் மலை எங்கள் மேல் இருந்திடுமே. அதனால் நாங்க நன்றாய் இருப்போம், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பி. காப்பார், உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் காத்திடுவார். கலங்காதே. சாத்தானின் சதிகள் ஒன்றும் நம்மிடம் பலிக்காதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றி. சாத்தானின் சதிகள் ஒன்றும் நம்மில் பலிக்காதபடி நம்மை அவர் காப்பாற்றி. இதுவரை நம்மை காத்த நம்முடைய ஆண்டவர் இனிமேலும் நம்மை காப்பாரே. இதுவரை நம்மை காத்த நம்முடைய ஆண்டவர் இனிமேலும் நம்மை காப்பாரே. Come on, come on. இன்றும் என்றென்றைக்கும் காப்பாரே. காப்பார், உன்னை காப்பார். Hallelujah. Now we are in 2024 and we are going to reach the 2025. 2024 ஆண்டுல இருக்கோம். இப்ப 2025 ஆண்டுக்குள்ள நுழைய போகிறோம். So we have only some days. கொஞ்ச நாட்கள் தான் நமக்கு இருக்கிறது. And whatever we are going to do now is going to make us reach even furthermore
in this 2000 century. இந்த 2000 நூற்றாண்டிலே இப்போ நம்ம செய்ய போறது எல்லாமே இன்னும் வரப்போகிற ஆண்டிலும் நம்மை கொண்டு செல்கிறதாக இருக்க The போகிறது. power of God ஆண்டுடைய வல்லமை is present and it is saying to us, இங்கே இருக்கிறார். அவர் நம்மளிடத்துல சொல்லுகிறார். and He's showing one date. அவர் ஒரு நாளை காண்பிக்கிறார். It is not a fixed date. அது ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல. 2040 that was given some years back. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பதாக 2040 என்ற ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. He was saying something about this 2040. இந்த 2040 பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். You shall get the grace and the power to move on till 2040, and after that you can revive by the power of the Holy Spirit. இந்த 2040 ஆண்டு வரைக்கும் அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகமும் நம்மை வழி நடத்தும். Which will hold your hand and lead to 2040. உங்க கரத்தை பிடித்து இந்த 2040 வரைக்கும் உங்களை அழைத்து செல்லும். And after that you can renew the policy. அதற்கு பிறகு அந்த பாலிசியை நீங்க புதுப்பித்துக் கொள்ளலாம். And the things what you are going to do and call upon the Lord. And the Lord is showing that word, my dear son, my dear daughter, 2040 you shall live. ரெண்டாயிரத்தி 40 வரைக்கும் நிச்சயமாய் எந்த பெரிய பிரச்சனை, எந்த கஷ்டமும், எந்த மரணமும், எந்த விபத்தும், நாச நோய் உன்னை தாக்காதபடி உன்னை கொண்டு போகும். இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட நாளை காணுமா என்ற நம்பிக்கை இல்லை. பிறந்த குழந்தை கூட நாளைக்கு ஜீவனோடு இருக்குமா என்ற நம்பிக்கை இல்லை. வியாதிகளும், சுகரும், கேன்சரும் 5-6 வயசு குழந்தைங்களுக்கு கூட இருக்கு. அப்படிப்பட்ட பயங்கரமான மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் அன்னைகரை பிடித்து அன்னைகரை அப்படியே ஆட்கொண்டு இருக்கிறபடினால் கர்த்தர் உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, 2040 கேள், கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிறகு நீ ரினியூ பண்ணிக்கலாம் இந்த பாலிசிய. இது என்ன பாலிசி? கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை. கர்த்தருக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை மீறாத கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒன்றுதான் தேவை, விசுவாசம், நம்பிக்கை. கட்டுனை அழைத்தவர் கரமதை பார். வேற எதுவுமே பார்க்காத. ஆண்டுகள் தோறும் அவர் நமக்களித்த ஆசீர். ஒவ்வொரு ஆண்டும் அலைகள். ஆண்டுகள் தோறும் அவர் நமக்களித்த ஆசீர்களை அதை எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். அப்பா உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் என்றும் இனி காத்திடுவார். Come on.
2020 கர்த்தர் நீ சொன்னீரே 2040 குறித்து 2020 கர்த்தர் நீ சொன்னீரே 2040 குறித்து இன்று கர்த்தருடைய தூதனானவர் 2040 காண்பிக்கிறார். இன்று கர்த்தரின் தூதனானவர் 2040 காண்பிக்கிறார். மகனே மகனே மகளே கேள் கேள் கேள், அந்த ஆசீர்வாதத்தை கேள், கேள், அந்த ஆசீர்வாதத்தை நீ கேள். காப்பார் உன்னை காப்பார், காப்பவர் காப்பார் என்றும் இனி. 2040 வரைக்கும் எந்த பிரச்சனை வராதபடி கர்த்தர் நீ பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீரே. சொல்லே செய்வீர். செங்கடல் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீர். செங்கடல் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீரே. உன் கையில் இருக்கும் கோலை எடுத்து நீ செங்கடலை பார்த்து நீ பேசு. உன் கையில் இருக்கும் கோலை நீ எடுத்து செங்கடலை பார்த்து நீ பேசு. 2040 வரை திறப்பதாக. எப்பத்தா 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 சொல்லுங்க. எப்பத்தா 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 கமான் சொல்லுங்க. செங்கடலை நீட்டுங்க. எப்பத்தா என்ன? கண்கள் திறக்கப்படுவதாக. செங்கடலே 2040 வரைக்கும் திறந்துரு. நாங்க கடந்து போகும் மட்டுமே, கடந்து போகும் மட்டுமே. காப்பார் காப்பார் காப்பவர் காப்பார் என்றும் காத்திடுவார். கடகாதே. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. Endro kania kariki ondronia. Sabaka kakare ondronia. Oh, my dear people, why did you speak in tongues? Why did you speak in tongues? The tongues that worketh miracles, that speaketh to the Lord. Come on, say the tongues that worketh miracles and speaketh unto the Lord and prayeth unto the Lord. Speak to the Lord. Speak to the Lord. Speak, 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 speak. Come on, speak out. And seasons of distress and grief, my soul has often found relief in all its gifts. The tempter stand by life return, sweetheart. Come on, sing, 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 Maggie. Come on, sing, Maggie.
in seasons of distress and grief, my soul has often relief. அநேக முறை அந்த ஜெபம் என்னை விடுவித்தது. அந்த ஜெபத்தினால் நான் இன்று ஜீவனோடு இருக்கிறேன். Sweet heart of bread and wash me from the life of care, and leads me to my Father's throne. என் தேவைகள் எல்லாம் பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து கொண்டு போகிற அந்த ஜெப வேலை, நான் கஷ்டத்தில் துயரப்படுகிற நேரம் உம்மை நோக்கி கும்பிடும் போது என் ஜெபத்தை கேட்டீர். என்னுடைய ஆத்மாவுக்கு அநேக முறை ஆறுதல் கிடைத்தது. Sweetheart, திருக்கரத்தால் தாங்கினை திருசுத்தோ நடத்திடுமே. குயவத்தையோ வலிமன்னா அனுதினம் நீ ஆக்கடலில் அலைகளினா அலையும் போது என் படகு ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவசரம் திருக்கரத்தா தாகியதை திருச்சித்தம் போல் படைத்திடுமே. குயவர் கையில் களிமண்ணால் இன்று எங்களை தோழ நீங்க உங்க கரத்தை என்னில் வையுங்க. உம்மை நம்புவே உங்க வார்த்தை நம்புவே. ஆதினால் நான் நன்றாயிருப்பேன்.
The showers of gold are at present upon your forehead. ஆண்டுடைய தங்க ஊற்று உங்க நெற்றியின் மேல இருக்கிறது. The showers of gold is upon your shoulders. அவருடைய தங்க ஊற்று உங்க தோள்களின் மேல இருக்கிறது. தங்க துளிகள். தங்க துளிகள். The sprinkles of gold, that is the correct explanation. அந்த தங்க துளிகள். Oh, I mean, my head, my forehead has got the sprinkles of gold. அவருடைய தங்க துளிகள் என்னுடைய நெற்றியின் மேல இருக்கிறது. The drops of gold. இந்த தங்க துளிகள். So drops of gold are all over my body. அந்த தங்க சொட்டுகள் என்னுடைய சரீரம் முழுமையாக இருக்கிறது. எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, எனக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, joy and happiness, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக, செழிப்பை கொடுப்பதற்காக, long life, நீடித்த நாட்களை கொடுப்பதற்காக, கடைசியில என்ன நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்ல. The Lord my healer, என்னை சுகப்படுத்துகிற தேவன், என்னை தேவைகளை சந்திக்கிற தேவன், எனக்கு என்னை பெராக்காக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆசீர்வாதத்தின் நதிக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். A new covenant. புதிய உடன்படிக்கை. Oh, a new covenant. புதிய உடன்படிக்கை. The Lord is making towards the church. சபைக்காக தேவன் உடன்படிக்கை செய்கிறார். My people. என் ஜனங்கள். Call unto the Lord. அவரை நோக்கி கூப்பிடுங்க. To live. To live. ஜீவனோடு இருப்பதற்காக. ஜீவனோடு இருப்பதற்காக. Call unto the Lord. அவரை நோக்கி கூப்பிடுங்க. To live. நீங்க ஜீவனோடு இருப்பதற்காக. உங்களுக்கு ஜீவனோட இருக்கணுமா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. You do not want to live. இல்ல எனக்கு ஜீவன் வேண்டாம். That's your wish. அது உங்க விருப்பம். The Lord has kept two things before you. தேவன் உங்களுக்கு முன்பதாக இரண்டு காரியங்களை வைத்திருக்கிறார். Life and death. ஜீவனும் மரணமும். What you want, take it. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. If you want death, take death. உங்களுக்கு மரணம் வேணும்னா மரணத்தை எடுத்துக்கோங்க. If you want life, take the life. இல்ல ஜீவன் வேணும்னா ஜீவனை எடுத்துக்கோங்க. Life is Christ. இயேசு கிறிஸ்துவே ஜீவன். Christ in me the hope of glory. கிறிஸ்து எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கை. Christ in me the power of living. கிறிஸ்து எனக்குள்ளே நான் வாழ்கின்ற ஒரு வார்த்தை. Christ in me flowing the power of the life inside me. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும்போது ஜீவ ஊற்று. And the living streams of the Lord comes inside my body, into my veins. அவருடைய ஜீவன் நதியானது என் சரீரத்துக்குள்ளே, என் நரம்புகளுக்குள்ளே வருகிறது. Powers will be demolished. எல்லா சாத்தானின் வல்லமைகளும் முறியடிக்கப்படும். I break every evil power in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் நான் முறியடிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. I break. நான் உடைக்கிறேன். I break. உடைக்கிறேன். I break. உடைக்கிறேன். I break. உடைக்கிறேன். I break. உடைக்கிறேன். Every spirit of death. எல்லா மரணத்தின் ஆவிகளையும் நான் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மரணத்தின் ஆவியே, don't take authority over the church. எந்த அதிகாரமும் சபையின் மேல கிடையாது. Don't take authority over the church. எங்க சபையின் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. Our people want to live. எங்க ஜனங்கள் ஜீவனோட இருக்கணும். Our people want to live. எங்க ஜனங்கள் ஜீவனோட இருக்கணும். Lord, I want the life for our people. ஆண்டவரே எங்க ஜனங்களுக்கு ஜீவன் வேண்டும். Oh Lord, I call upon you and ask you, I want the life for our people. ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கேட்கிறேன். The children and children's children. பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும். Let there be life. ஜீவன் உண்டாவதாக. Life. Life. Your words of life. Your words of life. உங்களுடைய ஜீவ வார்த்தைகள் shall give us life. எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். Give your word, Lord. எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. Send your word. உங்க வார்த்தையை நீங்க அனுப்புனீங்க. I take your word. உங்க வார்த்தையை நான் எடுக்கிறேன். I take it inside me. எனக்குள்ளே நான் எடுக்கிறேன். And life cometh inside me. அப்பொழுது எனக்குள்ளே ஜீவன் வரும். If you want the life, உங்களுக்கு ஜீவன் வேண்டும் என்றால் take it. அதை எடுத்துக்கோங்க. If you want death, இல்ல உங்களுக்கு மரணம் வேணும்னா that's your wish. அது உங்க விருப்பம். If you want life, இல்ல உங்களுக்கு ஜீவன் வேணும்னா now is the time for you to call upon the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் இதுதான். Stretch your hand towards him. அவரை நோக்கி உங்க கரங்களை உயர்த்துங்க.
என்னை கைவிடாதீரும் நாதா. என்னை கைவிடாதீரும் நாதா. என்னை நேரிடும் உமக்காக யாவும் சகிப்பேன். திருபாத நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே இலை பாருதல் தரும் தேவா. காலை தோரை தேற்றிடுமே. ஓரமனாகானியாந்திரோ தரும் தேவா. காலை தோரை சிலுவை நீனல் எந்தன் தஞ்சம். சிலுவை நீனல் எந்தன் தஞ்சம். Amen. Can we sit down? Now let us turn to the Bible. And what does the Bible say about life? And what does the Bible say about life? What, pastor? Is it now starting the message? Yes, that is it. Solomon. வேதத்தை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்துல ஜீவனை குறித்து என்ன இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். The Bible teaches us how we can live a long life. ஒரு நீடித்த நாட்களோட நம்ம வாழ்வதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So can you say how many people do you want to live a long life? எத்தனை பேருக்கு நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது? Raise your hand. உங்க கரங்களை உயர்த்துங்க. Raise your hand. உங்க கரங்களை உயர்த்துங்க. So people who are not raising their hand, shall I take that you do not want long life? Come on. எல்லாரும் கையை உயர்த்துங்க. எல்லாரும் கை உயர்த்து சொல்லாதீங்க. யாருக்கெல்லாம் நீடித்த நாட்கள் வேணுமோ அவங்க கை உயர்த்துங்க. யாருக்கெல்லாம் நீடித்த நாட்கள் வேணுமோ. Then you take 34. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்து. David is preaching. சங்கீதக்காரர் இங்கே போதிக்கிறார். In verse 12. 1ஆம் வசனம். What man is he that desireth life? எடுத்து கொடுங்கம்மா மேகிக்கு. What man is he that desireth life and loveth many days that he may see good? தமிழ்ல எடுத்து கொடுங்க. யாரா படிங்க. இல்ல யாராச்சும் சத்தமா படிங்க தமிழ்ல. 12ஆம் வசனம் படி. வெயிட். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி. நன்மை காணும்படி பாருங்க. உயிரோடு இருக்கும் போதெல்லாம் நன்மை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? What man is that desireth life and loveth many days that he may see good? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? Who is this man? யார் இந்த மனுஷன்? Who is that man? யார் இந்த மனுஷன்? Keep thy tongue from evil. உன் நாவை பொல்லாப்புக்கும். Pastor, it is impossible. Pastor, இதனால முடியவே முடியாது. Then you cannot ask for long life. அப்பனா நீங்க நீடித்த நாட்களை கேட்க முடியாது. Now when you go down, you will start fighting.
இப்ப கீழ போனீங்கன்னா உடனே சண்டை போட When ஆரம்பிச்சிருவீங்க. you come to the church, you start fighting. சபைக்கு வரும்போது சண்டை போடுவீங்க. But keep thy tongue from evil, ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உன் நாவை பொல்லாப்புக்கும் and thy lips from speaking guile. உன் உதடுகளை கபட்டு வசனிப்பிக்கும் விலக்கி காத்துக்கொள். You know, it's not so easy as you think. நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப ஈஸியான காரியம் அல்ல. It might be tough, but if you have the Lord inside you, it is not tough. இத பார்க்க ரொம்ப கடினமா இருக்கலாம், ஆனா கிறிஸ்து Keep that tongue. இருக்கிறார் என்றால் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். Keep thy tongue from உன் evil. நாவை பொல்லாப்புக்கும். Pastor, இதெல்லாம் முடியாது pastor. வந்தா யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் சண்டை போடுவேன். If anyone comes to fight, I'll fight. யாராச்சும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் விட மாட்டேன். Then don't ask for long life. அப்பனா நீங்க நீடித்த நாட்களை கேட்க முடியாது. That's it. அதுதான் உண்மை. Keep thy tongue from evil, உன் நாவை பொல்லாப்புக்கும். and thy lips from speaking guile. உன் உதடுகளை கபட்டு And வசனிப்பிக்கும் in verse விலக்கி 14 it said, காத்துக்கொள். depart from evil and do good, seek peace and pursue it. 14ஆம் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை Pastor, தொடர்ந்து தீமையிலே கொள். இருக்க தீமைதான் செய்வேன், தீமை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீடித்த நாட்களே கேட்காது. Depart from evil and do good, seek peace and pursue it. சமாதானத்தை தேடி அதை And in verse தொடர்ந்து 15 கொள். it says, the eyes of the Lord upon the righteous, and his ears are open unto their cry. 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, Who is- அவருடைய செவிகள் அவர்கள் Who is this கூப்பிடுதலுக்கு righteous man? திறந்திருக்கிறது. யார் இந்த நீதிமான்? Now, can I say who's righteous? இப்போ நான் Pastor, சொல்லுவேன் I யார் got நீதிமான்? baptized and I accepted Jesus Christ. I'm a righteous man. No, you're not righteous. பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் தான் நீதிமான் என்று நீங்க சொல்ல முடியாது. You're talking rubbish. அது உண்மை கிடையாது. You should be a person. Keep thy tongue from evil. நீங்க நீதிமானா இருக்கணும்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா உங்க நாவை பொல்லாப்புக்கும், And thy lips from speaking guile. உன் உதடுகளை கபட்டு Depart வசனிப்பிக்கும். from evil and do good, seek peace and pursue it. நன்மை செய், சமாதானத்தை The தேடி eyes of the Lord are only upon the righteous. அப்பொழுதுதான் கர்த்தருடைய கண்கள் If you நீதிமான்கள் are மேல் not நோக்கமா righteous, இருக்கிறது. the eyes of the Lord will not be upon you. நீங்க நீதிமானா இல்லனா ஆண்டவருடைய கண்கள் உங்க If மேல the Lord's இருக்காது. eyes is not upon you, you cannot live long. ஆண்டவருடைய கண் உங்க மேல இல்லனா நீங்க நீடித்த நாட்கள் Oh, வாழ Pastor, now முடியாது. only he said, oh, 2040, all this. No. If you want to be in 2040, you should follow these principles. பாஸ்டர், இப்பதானே 2040 வரைக்கும்லாம் சொன்னீங்க, ஆனா இதெல்லாம் நீங்க If you are not able to follow the principles of the Bible, வேதத்தின் காரியங்களை உங்களால கீழ்ப்படிய முடியாம the eyes of the Lord will not be upon you. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்க If the eyes of the முடியாது. Lord is not upon you, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இல்லனா you cannot have long life. உங்களுக்கு நீடித்த நாட்கள் I have கிடைக்காது. seen many unbelievers also living long. நிறைய அவிசுவாசிகள் நீடித்த நாட்கள் வாழ்கிறதை You know நான் how? பார்த்திருக்கிறேன். எப்படின்னு தெரியுமா? Because they did good. ஏன்னா அவங்க நன்மை செய்திருப்பாங்க. They did good. அவங்க நன்மை They did not செய்திருக்காங்க. speak evil about others. யாரை பற்றியும் கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்க மாட்டாங்க, பொய்யான காரியங்களை பேசியிருக்க மாட்டாங்க. They are unbelievers. Live unbelievers. அவங்க அவிசுவாசிகள் தான். But they have lived more than 100 years. வயதுக்கு மேலயும் அவங்க In வாழ்ந்துட்டாங்க. China, people live 140, 150, 160 years also. சீனா தேசத்துல நிறைய பேர் முதியவர்கள் 100 And வயசு recently I saw a person living for 180 years. இப்போ சமீபமாக 180 வயது இருக்கிறவரையும் நான் பார்த்தேன். Speak evil of no man. யாரை பற்றி எதுவுமே தப்பான காரியத்தை பேசாத. When the church is over, சபை முடிஞ்ச பிறகு it's like a school. ஸ்கூல் முடிஞ்ச மாதிரிதான். Hey, don't sit here, don't sit there. This is what you talk. இங்க உட்காராத, அங்க உட்காராத, இப்படிதான் நீங்க பேசுறீங்க. You cannot shut your tongue. உங்க வாயை உங்களால மூட முடியல. You cannot shut your lips. உங்க உதட உங்களால மூட முடியல. You cannot control your tongue. உங்க நாவை உங்களால அடக்க Oh Lord, I முடியல. want long life. ஆண்டவரே, எனக்கு நீடித்த நாட்கள் வேணும் என்று கேக்குறீங்க. நீடித்த நாட்கள் இருந்து நிறைய பேரை சாவடிக்கிறதுக்கா? அதான் உண்மை. I'm very careful. நான் உங்களை எச்சரித்து No, சொல்லுகிறேன். I am very, very, very careful. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன் இதுல. I know and I've seen. And daily I hear some chapters. Among these chapters is this word. தினமும் சில அதிகாரங்களை நான் கேட்பேன். அதுல இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான Morning and evening. காலையிலயும் மாலையிலயும். So every day this word will come inside me. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எனக்குள்ள வரும்படி நான் வைப்பேன். Depart from evil
தீமையை விட்டு விலகு. Keep thy tongue உன் நாவை பொல்லாப்புக்கும் and the lips from speaking guile about others. விலக்கி காத்துக்கொள். மற்றவங்களை குறித்து தீங்கா பேசுறதை நிறுத்திக்கோ. The eyes of the Lord are upon the righteous and his ears upon the cry. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் And in verse 16 he says, if you do not shut your mouth and if you don't control your tongue, the face of the Lord is against them that do evil, to cut off the remembrance of them from earth. 16ஆம் வசனம் பாருங்க. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. For whom this word is coming through David? தாவீதின் மூலமாக யாருக்கு இந்த வார்த்தை வருகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு. He is not talking to the Gentiles. அவிசுவாசிகளுக்கான வார்த்தை இது இல்ல. He is not speaking to the Gentiles. புறஜாதிக்கான வார்த்தை இது இல்ல. He is speaking to the God's people. தேவனுடைய பிள்ளைகளுக்காக இதை பேசுகிறார். The Lord will cut you. ஆண்டவர் உங்களை அறுத்து போடுவார். வேதத்துல இருக்கிறது. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? கஷ்டத்தால முடியவே முடியாது. If you are able to control your tongue, உங்களுடைய நாவை உங்களால அடக்க முடிகிறது என்றால், if you are able to shut your mouth, உங்க உதடுகளை உங்களால மூட முடிகிறது, தீமையை பேசக்கூடாதபடிக்கு உங்க உதடுகளை உங்களால மூட முடிகிறது என்றால், you're going out, you're going through a bike or car and some person comes in the middle, you start shouting, what's the use? நீங்க வெளிய போறீங்க, யாராச்சும் பைக்ல போறீங்க, நடுவுல யாராச்சும் வந்தீங்கன்னா தப்பா திட்ட ஆரம்பிக்கிறீங்க, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? What's the use? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? They did not come in a purpose. அவங்க வேணும்னே பண்ண மாட்டாங்க. Even today when I was coming from Bodhur, suddenly one boy bike he came in front of me. இன்னைக்கு காலையில பூதர்ல இருந்து வந்து கொண்டு இருக்கும்போது கூட திடீர்னு ஒரு பையன் அப்படியே பைக் எடுத்துட்டு காருக்கு முன்னாடி வந்துட்டான். So I put sudden brake and I stopped. நான் பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். If I hadn't done it, நான் நிறுத்தலனா I would have hit him. அவனை அடிச்சிருப்பேன். And the people with me, you know what they were telling? என் கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Why don't you scold him? ஏன் அவனை திட்டல? I'm not going to scold him. நான் திட்ட மாட்டேன். No, you should scold, then only he will not do it again. இல்ல, நீங்க அவனை திட்டணும், அப்பதான் அவன் மறுபடியும் அப்படி செய்ய மாட்டான். That might be right. அது உண்மையா இருக்கலாம். But now only I've given a message in Bodhur that don't speak evil about others. நான் இப்போதான் பூதர்ல மெசேஜ் கொடுத்துட்டு வந்த மற்றவங்கள பத்தி. So I was very careful. I shut my tongue. அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையா என் வாயை மூடிட்டேன். கூட இருக்கவங்க தான் மூடி விடுவாங்க உங்களை. ஜாக்கிரதை. கூட இருக்கவங்கலாம் உங்களுக்கு புரியும். திட்ட வேண்டியதுதானே அவங்கள. திட்டலாம், தப்புதான், அவன் பண்ணதான் தப்பு. But why should I unnecessarily live my life for that small thing? இப்படிப்பட்ட சின்ன காரியங்களுக்காக என் ஜீவனை நான் இழக்க விரும்பவில்லை. Let me live and let me be a blessing for many people. நீடித்த நாட்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க. That's what your thinking should be. அப்படிதான் உங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும். If someone is telling something about others, மற்றவங்களை பத்தி யாரோ உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. பைபிள் போட்டுங்க. If someone is speaking about others, if you tell, oh, is it so? மற்றவங்க யாராச்சும் மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறத நீங்க கேட்டுட்டு அப்படியான்னு கேட்டீங்கன்னா கூட நீங்க பரலோகத்துல இருக்க மாட்டீங்கன்னு என்று வேதத்துல இருக்கிறது. It's written in the Bible, you should not hear what they speak. அவங்க பேசுறதுல இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. You cannot reach heaven. The Bible says, I'm not Simon Dawson is not writing the Bible. The Bible is written by the Lord. இப்படியாக வேதத்துல எழுதி இருக்கிறது. நான் சைமன் டாசன் இத சொல்லல, வேதம் சொல்லுகிறது. See, if some other person is doing something, why you bother about that? யாரோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போறாங்க, அத பற்றி உங்களுக்கு என்ன கவலை? You should not do that. அத நீங்க பண்ண கூடாது. Control your tongue. உங்க நாவை அடக்க வேண்டும். Control your lips. உங்க உதடை மூடிக்கொள்ள வேண்டும். Then you should live long. அப்பொழுது நீடித்த நாட்கள் ஆண்டவர் 100% 2040 you can. 100% நிச்சயமாக. People who get angry get lot of sickness. நிறைய இருக்கிற ஜனங்கள் ரொம்ப அதிக வியாதிகள் உடையவர்கள். Because of depression. ஏனா சோர்வு. Anger itself is depression. கோபமே ஒரு மனசோர்வு உண்டான காரியம்தான். I also used to get angry. எனக்கும் கோபம் வரும். But the word of God says, even if you get angry, do not sin. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கோபம்
செய்தாலும் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நான் இங்க நல்ல தமிழ் பைபிள் வாசிக்கிறேன். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமென். என் ஃப்ளோல அப்படியே ஓடிட்டு இருக்குது இந்த ஓட்டம், இந்த வண்டி. அதுவே ஃப்ளோ பண்ணணும், அது ஃப்ளோ பண்ணாது. உங்க ஃப்ளோ போதும் எனக்கு அப்படின்னு. நான் அப்படி இல்லை. I was waiting in the Lord for so many years and I claimed the word of God and through His power I live. சொல்லு, நான் சொல்லுங்க, நான் சொல்லு. ஆனால் நானும் காத்திருந்த ஆண்டுடைய பலனை பெற்றுக்கொண்டேன். But it's not wrong in our part because it's very easy for her now. இப்ப ரொம்ப ஈஸி அது. So it's very easy. She's able to. It's very easy. That's a flow from heaven. I paid for it, and it's not necessary for her to pay. She takes like that because she's my daughter. இந்த ஃப்ளோ ஆனது அவளுக்கு ஈஸியா அவள் பெற்றுக்கொண்டால் அது வானத்திலிருந்து வந்தது. அதற்காக நான் கடினமா உழைச்சேன். ஆனா இவ உழைக்கணும் என்பது அவசியம் இல்லை. ஏனென்றால் இவள் என்னுடைய மகளா இருக்கிறபடினாலே அந்த ஃப்ளோ ஆனது இவளுக்கு அப்படியே தொடர்ந்து வருகிறது. That is the power of God. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. That is the grace of God. அதான் ஆண்டவருடைய கிருபை. That is the power of God. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. It flows. And I am telling you again and again. நான் உங்களிடத்துல மறுபடியும் சொல்லுகிறேன். If I had prayed for you, நான் உங்களுக்காக ஜெபித்திருப்பேன். if I have kept my hands upon you, என் கரத்தை உங்க மேல வைத்து ஜெபித்திருப்பேன். never give your head to others. ஒருபோதும் வேற யாரிடத்திலயும் உங்க தலையை ஜெபத்திற்காக நீட்டாதிருங்கள். Because the anointing I received, you know what anointing I received and how I got directly and not through any man, and I got it, and you are having a great anointing. Don't lose that anointing by giving a head to others. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகமானது எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு உயர்ந்த அபிஷேகம் என்று உங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காத அபிஷேகம் என்று உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப ஈஸியா நீங்க இழந்து போக கூடாது. So if you are going to give your head to others, you lose it. நீங்க மற்றவங்க கிட்ட போய் உங்க தலையை காட்டுனீங்கன்னா அதை நீங்க இழந்து விடுவீங்க. You lose the anointing which came from the Lord. ஆண்டவரிடமிருந்து வந்த அபிஷேகத்தை நீங்க இழந்துருவீங்க. You are having a direct anointing. உங்களுக்கு நேராக வந்த அபிஷேகம். You are getting like Joshua. யோசுவாவை போல நீங்க through the word. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. Why you are losing the anointing of Joshua? இப்பேற்பட்ட அபிஷேகத்தை நீங்க ஏன் இழந்து போக வேண்டும்? Demons somehow will try to block the blessings what the Lord has given to you. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சாத்தான் எப்படியோ தடைக்க. The flow of anointing. அந்த அபிஷேகத்தின் அந்த ஃப்ளோ ஆனதை சாத்தான் தடை செய்ய எப்படிலாமோ ட்ரை பண்ணுவான். But be careful. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. Suddenly a pastor will come and keep his head. திடீர்னு யாரோ வந்து டக்குனு தலையில கை வச்சிருவாங்க. It's a work of the devil. இது சாத்தானுடைய செயல். To lose this anointing. இந்த அபிஷேகத்தை நீங்க இழந்து போகும்படி. If you lose this anointing, இந்த அபிஷேகத்தை நீங்க இழந்துட்டீங்க. he will overpower you. அவன் உங்களை மேற்கொள்ள விடுவான். This is technique. இதுதான் அவனுடைய டெக்னிக். Hallelujah. I don't want to take time. Salvation of the Apostolic Church.